நைட்டு வீடு க்ளீன் பண்ணுறது ஒரு வேலை மாதிரி பார்க்காதீங்க. அது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி பாருங்க. ஹோல் டே என்ன நடந்திருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கட்டும், இல்லை வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கட்டும், மனசு கொஞ்சம் பாரமாக இருக்கும். நைட் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. எனக்கு அப்படி வரும். உங்களுக்கு அப்படி வரும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில நாள் நம்ம ரூமை பார்த்தாலே ரொம்ப டயர்ட் ஃபீலிங் வரும். ஆனால் உண்மையிலேயே டயர்ட் ரூம் இல்லைங்க, நம்ம தான் டயர்டாக இருப்போம். அதனால தான் ரூம் நம்மளுக்கு வந்து ரொம்ப மெஸ்ஸியாக தெரியுது. நம்ம மனசு காமாக இருந்தால் நம்ம ரூமும் ரொம்ப அழகாக தெரியும். லைஃப்பும் அப்படிதாங்க. சில ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் யோசித்து பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். சில சால்வ் பண்ணி தான் பாருங்களேன். க்ளீனிங்கும் அப்படி தாங்க. ஹோல் வீடை ஒரே நேரத்தில் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தொடப்பத்தை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கார்னர், அதுக்கப்புறம் கிச்சனு, கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிடும். லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸும் அப்படி தாங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம், நாளைக்கு இன்னொரு ஒரு ஸ்டெப்பு, அது போதும். நம்ம ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம ப்ராக்ரஸை பார்க்குறத விட இன்னும் எவ்வளோ ஒர்க் பாக்கி இருக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹால் க்ளீன் பண்ணியிருப்போம், கிச்சனை க்ளீன் பண்ணியிருப்போம், ஆனால் பெட்ரூம் இன்னும் க்ளீன் பண்ணலையே அப்படின்னு அந்த மைண்ட் வந்து நம்ம யோசித்து அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். அதே தாங்க நம்ம லைஃப்லேயும் இந்த மிஸ்டேக்கை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அச்சீவ் பண்ணது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். கஷ்டப்பட்டு நம்ம எஃபோர்ட்ஸ், எனர்ஜி எல்லாத்தையும் போட்டு அச்சீவ் பண்ணியிருப்போம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இன்னும் நான் என்ன பண்ணலை அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நேரம் நின்று நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா நாமளே அப்ரிஷியேட் பண்ண தோணுங்க. அது ரொம்பவே முக்கியம். இன்னும் ஒரு விஷயம், இப்போ டஸ்ட்டு வருதுல, டஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டெய்லி வரும் டஸ்ட்டு நம்ம வீட்டில். நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுவோம், மறுபடியும் வரும். அதனால நம்ம க்ளீனிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோமா? இல்லையே. லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படி தாங்க, ப்ராப்ளம்ஸும் அப்படி தான். ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சால் இன்னொரு ப்ராப்ளம் வரும். அதனால் வாழ்க்கையை நிறுத்த முடியுமா? இல்லை, என்ன சொல்கிறது, முடியாதுல்ல. நம்ம மறுபடியும் எழுந்து கண்டினியூ பண்ணுவோம். அதுதாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்து. பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது மட்டும் ஸ்ட்ரென்த் இல்லை. டெய்லி ரிப்பீட் ஆகுற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் முடிக்கிறதும் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ நைட் க்ளீனிங் யாரும் நம்மளுக்கு கிளாப்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலி வந்து மார்னிங் எழுந்து ஒரு க்ளீன் ஹவுஸை பார்த்தா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அது பார்த்து யாரும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நடக்குது. அது வந்து உங்களோட மைண்டுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக, ஒரு பாசிட்டிவ் வைபாக, பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது. சில நாள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது. அதனால அதோட வேல்யூ வந்து குறைஞ்சி போயிடுச்சுன்ற அர்த்தம் இல்லையே. இப்போ வந்து சூரியன் வந்து டெய்லி தான் உதிக்குது, ஆனால் அதுக்காக எல்லோரும் கிளாப்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அதோட வேலையை அது பண்ணிக்கிட்டு தானே இருக்குது. இப்போ ஒரு நாள் அந்த சூரியன் உதிக்காமல் போயிடுச்சுன்னா நம்ம வேலையை நம்மளால் பண்ண முடியுமா? இல்லை. ஒரு நாளும் ஒரு வேலையுமே நடக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம டெய்லி பண்ணுற சின்ன சின்ன வேலைங்களும் வந்து நம்ம வீட்டோட நிம்மதியை வந்து வாழ வைக்குது. ஸோ அதனால் உங்கள் எஃபோர்ட்ஸ் வந்து நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க, இல்லை ஃபீல் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நான் டெய்லி ஒரே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம். ஒரு க்ளீன் சிங்கை பார்த்தாலே, அது சிங்க் மட்டும் இல்லைங்க, நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஒரு பாசிட்டிவ் டேயை வந்து ஃப்யூச்சருக்காக பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃப் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது ஒரு வேலையாக பார்க்காம ஒரு ஜாலியாக பண்ணலாமே. ஒரு க்ளீன் ஃப்ளோர் வந்து அது ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க, இந்த வீடு வந்து ரெடி, இந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அடுத்த நாள் வந்து என்ன ஆகும், அவங்க முடிப்பாங்களா, அதெல்லாம் தெரியாது. பட் ஒரு ஹோப்ஃபுல்ல ஒரு கிராட்டிடியூடோடு நம்ம படுக்கிறோம்ல. ஸோ சம்டைம்ஸ் லைஃப்பில் நமக்கு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்காது, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க எதையுமே யோசிக்காதீங்க. லைஃப்பில் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ
ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வீட்டை வந்து க்ளீனாக வைக்கிறது என்ன ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு யோசிப்பாங்க. அது நம்ம கையில் தாங்க இருக்குது அந்த விஷயம். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வீடு க்ளீனாக இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் நடுவில் ஒரு க்ளீனான வீடுக்கு நடுவில் உட்காந்து நம்ம ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணும்போது சூப்பராக சார்ட் அவுட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நம்ம மெஸ்ஸியான வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக ஒரு மெஸ்ஸியான ஒரு இது லைஃப்பில் நம்ம வந்து இருக்கிற மாதிரி சுருண்டுட்ருக்க மாதிரி இருக்கும். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதோட பாசிட்டிவ் வைப்பை தடுத்து நிறுத்திடும். ஸோ எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, எதாக இருந்தாலும் அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக உங்களே அறியாமல் நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் க்ளீன் பண்ணும் போதே அதை சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. கடைசியாக நீங்கள் முடிக்கும் போது அதுக்கான சொல்யூஷனோட தான் நீங்கள் முடிப்பீங்க. இது எனக்கு நிறையா தடவை ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தான் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல்லு இதெல்லாம் சேர்ந்து பரவாயில்ல, இன்னொரு நாள் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்ஃபுல்லோடு எந்திரிக்கலாமே அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ இந்த நைட் க்ளீனிங் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஒரு 2-3 வீடியோஸு. பட் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. நைட் வந்து க்ளீன் பண்ணுறது மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்தது, நீங்கள் சொன்னமே ஒரு கொஞ்சம் ஹோப் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கும் வந்து சந்தோஷம் தான். நானும் ஒரு ஹோம் மேக்கர். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விமனை தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. நம்ம எல்லாருமே வந்து அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நாங்களுமே கூட இருக்கோம். ஸோ என்னோடய ப்ரேயர்ஸும் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன், வீடை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. ஒரு ஷெல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு டேபிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு சிங்கை வந்து மட்டும் எம்டி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பண்ணாலே அது ப்ராக்ரஸ் தான். ஸோ ரிமெம்பர், மோட்டிவேஷன் வந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறது இல்லைங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே மோட்டிவேஷன் வரும். அதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் மோட்டிவேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நைட் க்ளீனிங் பண்ணுவோமா? நாளைக்கு மார்னிங் எழுந்து க்ளீனான வீடை பார்த்தா இன்றைக்கி இந்த போடுற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுச்சுன்னு நமக்கே புரியும். ஸோ இந்த வீடியோ நடுவுலேயே நான் ஒரு ஷூஸ் ஒன்று காட்டியிருப்பேன், பூமா ஷூஸு. என்னோடய ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணுது. நாளைக்கு என்னோடய பர்த்டே. எப்படியாவது உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லான மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இதை கொடுக்க வந்தேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் பட்டன் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நைட் க்ளீனிங் முடிஞ்சிச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஹாலில் நின்று சுற்றி பார்த்தா எவ்வளோ பெரிய வேலை பண்ணணுன்னு தோணும். அதாவது அது அப்படி தோணாது, ஆனால் மனசுக்கு ஒரு அமைதி வரும். நம்ம வாழ்க்கையும் இப்படி தாங்க. சில நாள் நம்ம பண்ணுற எஃபர்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் தேங்க்யூ சொல்ல மாட்டாங்க, யாரும் கை தட்டிலாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால் நம்ம பண்ணுறது இந்த ஒர்க்லாம் முக்கியம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சரி, இப்போ நான் க்ளீனிங்கை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வேலையை முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் புது நாள், புது நம்பிக்கை, புது ஆரம்பம். குட் நைட். பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டை மட்டும் இல்லை, நம்ம மனசையும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒப்பீனியன் எதாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.